அன்பு நேயர்களுக்கு இனிய வணக்கம். மேஷம் ராசாசிக்கார நேயர்களே, நம்ம இன்னைக்கு வீடியோ பதிவுக்குள்ள முழுமையா போறதுக்கு முன்னாடி அந்த ஆனைமுகனையும் நம்ம சிங்கார வேலவன் முருகரையும் மனதார வணங்கிட்டு வீடியோ பதிவுக்குள்ள போகலாங்க. ஓம் முருகா போற்றி, ஓம் முருகா போற்றி, ஓம் முருகா போற்றி, என்னை காக்கும் முருகனே போற்றி. நல்லதே நடக்கும், நல்லது மட்டும்தான் நடக்கும். நம்மளோட மேஷம் ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இவங்க எந்த ஒரு முடிவை எடுத்தாலும் அந்த முடிவுனால நம்மளுக்கு ஏதாவது பிரச்சனை வருமா, இல்ல நம்மள சுத்தி இருக்கிறவங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வருமான்னு 1க்கு 2 முறை தீர்க்கமா ஆலோசனை பண்ணித்தாங்க இவங்க ஒரு முடிவையே எடுப்பாங்க. இவங்கள பொறுத்த வரைக்கும் தான் மட்டும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற சுயநலம் எல்லாம் துளி கூட கிடையாதுங்க. தன்னை சுத்தி இருக்கிற எல்லாருமே நல்லா இருக்கணும் அப்படிங்கிற அந்த உன்னதமான பொதுநல குணத்தோட தாங்க இவங்க வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. இவ்வளவு அருமையான நற்குணங்களை கொண்ட மேஷம் ராசிக்கார அன்பு நேயர்களே, எல்லாரும் ஆரோக்கியமா இருக்கீங்களா? ஏங்கம்மா, நீங்க வேற எங்கள பார்த்து இப்படி ஒரு கேள்வி கேக்குறீங்களே? எங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய பிரச்சனைகளை பார்த்தா நாங்க ஆரோக்கியமா இருக்கிற மாதிரியா தெரியுது. நாங்க இந்த உலகத்துல உயிரோட வாழ்றதே ஒரு பெரிய அதிசயமா இருக்கு. நாங்க எப்படிமா ஆரோக்கியமா நிம்மதியா வாழ முடியும் அப்படின்னு உங்க மனசுல நினைக்கிறது எனக்கு நல்லாவே புரியுதுங்க. மேஷம் ராசிக்கார நேயர்களே, கவலைப்படாதீங்க. உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய இந்த துன்பமான சூழ்நிலை எல்லாமே இனி வரக்கூடிய காலங்கள்ல காணல் நீரா அப்படியே மெல்ல மெல்ல மறைய போகுதுங்க. திருமணம் தள்ளி போயிட்டே இருந்தவங்களுக்கு எல்லாம் திருமண தடை முழுமையா நீங்கி கெட்டி மேல சத்தம் கேட்க போகுதுங்க. குழந்தை பாக்கியம் இல்லாம ஏங்குனவங்களுக்கு அந்த மழலை செல்வம் மடியில தவழ போகுது. பூர்வீக சொத்து ரீதியாக இருந்த அனைத்து சிக்கல்களுக்கும் இழுபறி பிரச்சனைகளுக்கும் இப்போ ஒரு நல்ல தீர்வு கிடைக்க போகுது. உங்களுக்கு முறைப்படி வரவேண்டிய பூர்வீக சொத்து இதோ உங்க கைக்கு வந்து சேரப்போகுதுங்க. உங்க வாழ்க்கையில நல்லதெல்லாம் இனி அடுக்கடுக்கா நடக்க போகுதுங்க. உங்களுடைய நீண்ட நாள் ஆசைகள் கனவுகள் எல்லாமே ஒவ்வொன்னா நிறைவேற போகுது. மேஷம் ராசிக்காரர்களை, இந்த 2026ஆம் ஆண்டுல எந்த ஒரு விஷயத்தையும் இத நான் செய்யவே மாட்டேன் அப்படின்னு பிடிவாதமா உறுதிமொழி எதையும் எடுக்க வேண்டாங்க. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சூழ்நிலையால அதை நிறைவேற்ற முடியாம கூட போலாங்க. மாறாக காலத்தின் போக்குக்கு ஏற்ப உங்களை நீங்க வளைந்து கொடுத்து செயல்பட தயார்படுத்திக்கோங்க. குறிப்பா இந்த ஜனவரி மாதத்தில் என்ன செய்ய வேண்டும், எதை மாற்றிக்கொள்ள வேண்டும் அப்படின்னு முறையா திட்டமிடுங்க. ஆனா நான் மாறுறேன் என்று வெறும் கனவு மட்டும் காணாதீங்க. ஏன்னா அது வெறும் ஏமாற்றத்துல கூட போய் முடியலாங்க. இந்த 12 மாதங்கள்ல உங்களை நீங்க எப்படி நடத்திக்க போறீங்க, எதில் அதிகமா முயற்சி செய்ய போறீங்க அப்படிங்கறத தெளிவா பிளான் பண்ணுங்க. புதுசா பைக் வாங்கறது, போட்டித் தேர்வுகளில வெற்றி பெறுறது, அரசு தேர்வுகளில வெற்றி பெற்று சாதனை படைக்கிறது, குடும்பத்தை கௌரவமான முறையில நடத்துவது, கார் வாங்குறது, திருமணம் செய்வது, குழந்தை பாக்கியம் பெறுவது, புதிய தொழில் தொடங்குவது போன்ற உங்கள் கனவுகளை அடைய முழு வீச்சில் முயற்சி செய்யுங்க. மேஷம் ராசிக்காரங்க இயல்பாவே ரொம்ப துணிச்சல் மிக்கவங்க. வராம நின்ன பழைய கடன்களையெல்லாம் ரொம்ப சாமர்த்தியமா வசூலிக்க கூடியவங்களா நீங்க இருக்க போறீங்க. ஆனா ஒண்ணுங்க, யாராவது உங்கள ரொம்ப அன்பா பேசி ஏமாற்றினா டக்குன்னு அவங்க கிட்ட சிக்கிடுவீங்க. இதுவரைக்கும் கடன் அடைக்க முடியாமல் தவித்திருந்தா இப்போ அந்த கடனை முழுசா அடைக்க ஒரு தெளிவான திட்டம் ஏற்படும். மன உளைச்சல் நீங்கும். பணப்பிரச்சனைகள் எல்லாமே இப்போ உங்க கட்டுப்பாட்டுக்கு வரும். ஆனாலும் உடல் ஆரோக்கியத்துல கொஞ்சம் கூடுதல் கவனம் தேவைங்க. நரம்பு சம்பந்தமான பிரச்சனைகள், ஒற்றை தலைவலி, கால் நரம்பு வலி, இரத்த சர்க்கரை சம்பந்தமான பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. அதனால கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க. இந்த வருடத்துல யாராத இருந்தாலும் கொஞ்சம் கரா பேசுங்க. எதற்கும் வளைந்து கொடுத்து விட்டு கொடுக்காதீங்க. ஆனா அதே சமயம் அதிகமா பேசாதீங்க. சொல்ல வேண்டியத சுருக்கமா தெளிவா பேசுங்க. அரசியல்வாதிகள் கிட்ட பழகும்போது ரொம்ப கவனமா இருந்துக்கணும். மாணவர்களுக்கு தேர்வுல நல்ல ரிசல்ட் எதிர்பார்த்தபடி கிடைக்குங்க.
நீங்க ஒருத்தர்கிட்ட பேசும்போதும் சரி, ஒரு செயலை செய்யும் போதும் சரி, இந்த செயலை செய்யலாமா, இந்த சொல்ல இவங்க கிட்ட போய் சொல்லலாமா, இதனால நம்மளுக்கு ஏதாவது பின்விளைவுகள் வருமா, நம்மள சுத்தி இருக்கிறவங்களுக்கு ஏதாவது மனக்கஷ்டம் வருமான்னு 1க்கு 2 முறை தீர்க்கமா ஆலோசனை பண்ணி செயல்படுறது உங்களுக்கு ரொம்பவும் நல்லதுங்க. பிள்ளைகளால சில சமயம் மன வருத்தம் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. அங்க கொஞ்சம் ஜாக்கிரதையா இருந்துக்கோங்க. பிள்ளைகள் உங்களுடைய பேச்ச கேட்காம தன்னிச்சையா நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அத கண்டு நீங்க கோபப்படாதீங்க. நீங்க ஏதோ வேலையில ரொம்ப பிஸியாக இருப்பது போல் காட்டிக்கோங்க. குடும்பத்துல தேவையற்ற டென்ஷன் ஏற்படாம இருக்க சில நேரங்கள்ல மௌனம் காப்பது ரொம்பவே நல்லதுங்க. முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் தனிமையில இருக்க முயற்சி பண்ணுங்க. நிலம் சம்பந்தமான இழுபறி பிரச்சனைகளுக்கு ஒரு சுமூகமான முடிவு கிடைக்குங்க. சமூகத்துல உங்களுடைய கௌரவம் தானா உயரும். காலப்போக்குல எல்லாம் சரியாகும் என்று மேஷம் ராசி முடிவெடுக்கும் ஒரு முக்கியமான நேரமா இந்த நேரம் அமைஞ்சிருக்கு. உங்கள தப்பா நினைச்ச சில பேரு இப்போ உங்கள முழுசா புரிந்து கொண்டு உங்கள தேடி வருவாங்க. ஏப்ரல், மே, ஜூன் மாதங்கள்ல இடம் சம்பந்தமான லாபங்கள் உங்களுக்கு அமோகமா கிடைக்கும். தினமும் சூரிய வழிபாடு மற்றும் சூரிய நமஸ்காரம் செய்யுங்க. தேவையற்ற இடங்கள்ல மௌனத்தை ஒரு ஆயுதமா கையாளுங்க. சிவபெருமான், துர்க்கையம்மன் மற்றும் நம்ம முருகப்பெருமான திங்கள், வியாழன், வெள்ளி மற்றும் செவ்வாய்க்கிழமைகள்ல மனமுருகி வழிபாடு செய்யுங்க. உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளும் அப்படியே காணாம போயிரும். உங்களுடைய எண்ணம் எவ்வளவு உயர்வா இருக்கோ அதே போல உங்க வாழ்க்கையில நல்லது மட்டும்தாங்க நடக்கும். முக்கியமா ஞாயிற்றுக்கிழமைகள்ல யாரிடமும் வாக்குவாதங்களை தவிர்க்கிறது உங்க வாழ்க்கைக்கு ரொம்பவும் நல்லதுங்க. இதுநாள் வரைக்கும் ஏதோ ஒரு காரணத்துக்காக உங்களை விட்டு பிரிந்து சென்ற உறவுகள், சொந்தங்கள் எல்லோருமே இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களை தேடி உங்க இல்லம் தேடி வரப்போறாங்க. உங்களுடைய தீராத ஆசைகள், கனவுகள் எல்லாமே ஒவ்வொன்னா நிறைவேற போகுது. படிச்சு முடிச்சிட்டு நல்ல வேலை தேடிட்டு இருக்கிற இளைஞர்களுக்கு அவங்க படிப்புக்கும் தகுதிக்கும் ஏற்றாற் போல ஒரு நல்ல வேலை வாய்ப்பு அமைய போகுதுங்க. குடும்பத்துல சுபகாரியங்கள் வரிசையா நடக்க போகுது. குடும்பத்துல இதுநாள் வரைக்கும் இருந்த சண்டை சச்சரவுகள், மனக்கசப்புகள் அனைத்துக்கும் ஒரு முற்றுப்புள்ளி வைக்க போறீங்க. குடும்ப ஒற்றுமை மேலோங்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக உங்களுக்கு இந்த மாதம் அமைஞ்சிருக்குதுங்க. உங்களுடைய செல்வாக்கு முன்னவிட இப்போ உயரப்போகுது. மேஷம் ராசிக்காரர்களே, உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் எதுன்னு பாத்தீங்கன்னா வெள்ளை நிறம் மற்றும் ஆரஞ்சு நிறங்க. அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசை தென்மேற்கு மற்றும் வடகிழக்கு திசைங்க. அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் 6 மற்றும் 8. அதிர்ஷ்டம் தரக்கூடக்கூடிய கிழமைகள் வியாழக்கிழமை மற்றும் வெள்ளிக்கிழமைங்க. உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய மலர்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா வாசம் வீசும் மல்லிகை மலர் மற்றும் ரோஜா மலருங்க. சிந்தனையில புதுமையுடனும் செய்யிற செயல்ல நேர்மையுடனும் வாழ்ந்து வெற்றி பெறும் மேஷம் ராசிக்கார அன்பு உள்ளங்களே, இந்த மாதம் உங்களின் கல்வி அறிவு ரொம்ப பயனுள்ள விஷயத்தில பிரகாசமாக ஒளிவீசி உங்களின் வாழ்க்கை முறையில் ஒரு புதிய மறுமலர்ச்சியை உருவாக்கி தரப்போகுது. சுப காரியங்களை நடத்துவதற்கு தேவையான பண வரவு மற்றும் பொருளாதாரம் உங்க உறவினர்கள் வகையிலிருந்தும் நீங்க செய்யற தொழில் லாபத்திலிருந்தும் நிறைவாக உங்களுக்கு கிடைக்கும். காலதாமதமான பழைய செயல் திட்டங்களை ஒரு புதிய உத்வேகத்துடன் செயல்படுத்தி வாழ்க்கையில பெரிய முன்னேற்றம் பெறப்போறீங்க. குடும்பத்தில தாய், மாமன் வகை உறவுகளிடம் மட்டும் சின்ன சின்ன மனக்கசப்பு வராத வண்ணம் ரொம்ப நிதானமா நல்ல முறையில பழகோணுங்க. தாயின் அன்பை முழுமையா பெறுவதால குடும்பத்தில் பெரிய மகிழ்வு உண்டாகுங்க. குடும்பத்துடன் இன்ப சுற்றுலா செல்லக்கூடிய யோகம் இப்போ கைகூடி வந்திருக்குதுங்க. நண்பர்கள் சொல்லக்கூடிய நல்ல அறிவுரைகள் குடும்பத்தில உங்களுக்கு ஒரு நன்மதிப்பை பெற்றுத்தருங்க. புதிய வீடு, மனை, வாகனம் வாங்கும் யோகம் உங்களுக்கு பிரகாசமா அமைஞ்சிருக்கு. உத்தியோகத்தில இருக்கிறவங்களுக்கு பதவி உயர்வு, கை நிறைய சம்பள உயர்வெல்லாம் எதிர்பார்த்தபடி கிடைக்க போகுது. தொழில் அதிபர்கள் தொழில் வகையில கூடுதல் வருமானம் கிடைக்க உங்கள் சகோதரர்கள் தகுந்த உதவியை சரியான நேரத்தில செய்வாங்க.
நண்பர்களும் ஆன்மீக அருள் பெற்ற பெரியவர்களும் உங்கள் தொழில்ல முன்னேற்றம் பெறக்கூடிய பல புதிய யோசனைகளை உங்களுக்கு சொல்லித் தருவாங்க. கடன் பிரச்சனை, கோர்ட் வழக்கு, எதிரிகள் தொல்லை ஆகிய பிரச்சனைகளிலிருந்து விடுபட வேண்டிய காலம் ரொம்ப நெருங்கிருச்சுங்க. பெண்கள், குறிப்பா குடும்ப நிர்வாக பொறுப்பில் உள்ள பெண்கள் நிறைய நற்காரியங்கள்ல ஈடுபட்டு கணவரிடமும் பிள்ளைகளிடமும் நல்ல அன்பை பெறுவீர்கள். பழைய ஆபரணங்களை புதுப்பித்துக் கொள்ளும் வாய்ப்புகள் உண்டாக போகுது. அலுவலகத்தில் பணிபுரியும் பெண்கள் மட்டும் வேலையில முழு மனதுடனும் கூடுதல் கவனத்துடனும் செயல்பட வேண்டியது ரொம்ப அவசியம். கலைஞர்கள் ஆன்மீக சொற்பொழிவாளர்களின் ஆலோசனைப்படி நடந்து பெரிய வெற்றியை பெறலாம். யாரிடமும் தேவையில்லாத கோபத்தை வெளிப்படுத்தாமல் இருக்கிறது ரொம்ப சிறந்தது. அரசியல்வாதிகள் யாரை பற்றியும் யாரிடமும் குறை கூற வேண்டாம். வீண் வாக்குவாதங்கள்ல இடம் தர வேண்டாம். மூத்தோர் சொல் கேட்டு நடக்கிறது உங்க வாழ்க்கைக்கு பெரிய வெற்றியை தருங்க. மாணவர்கள் படிப்பில் முழு கவனத்துடன் செயல்படுவது உங்களோட எதிர்கால வாழ்க்கைக்கு ரொம்பவும் நல்லதுங்க. இந்த உலகத்துல யாருந்த உண்மையான கோடீஸ்வரன்? கோடி கோடியா பணம் வச்சிருக்கிறவங்களா? இல்ல பிடிச்ச உணவுகளை விதவிதமா சாப்பிடுறவங்களா? இல்ல பிடிச்ச உறவுகள் கிட்ட பேசிக்கிட்டே இருக்கிறவங்களா? இதுல யாருமே உண்மையான கோடீஸ்வரன் கிடையாதுங்க. யார் ஒருத்தவங்க நோய் நொடி இல்லாம மனக்கவலை இல்லாம இரவில நிம்மதியா தூங்குறாங்களோ அவங்கதாங்க இந்த உலகத்திலேயே சிறந்த கோடீஸ்வரன். அப்பேற்பட்ட நிம்மதியான கோடீஸ்வரன் ஆகக்கூடிய யோகம் உங்களுக்கு இந்த மாதம் அமைஞ்சிருக்குதுங்க. உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல கவலை, கண்ணீர் அப்படிங்கிற பேச்சுகளுக்கெல்லாம் துளி கூட இடம் கிடையாதுங்க. இதுநாள் வரைக்கும் உங்களுடைய மனச பாரமா இருந்த அந்த மனக்கவலைகள் எல்லாம் இனி வரக்கூடிய காலங்கள்ல அப்படியே காணாம போக போகுதுங்க. நீங்க ரொம்ப சந்தோஷமான ஆரோக்கியமான வாழ்க்கைய இனி வரக்கூடிய காலங்கள்ல வாழ போறீங்க. உங்க வாழ்க்கையில சந்தோஷம் மட்டும் நிலைச்சிருக்க போகுதுங்க. மேஷம் ராசிக்காரர்களுக்கு பொதுவாகவே வயிறு தொடர்பான பிரச்சனைகள் அடிக்கடி வருங்க. அதனால சரியான நேரத்துல உணவை எடுத்துக்க வேண்டுங்க. காலை 8 மணிக்குள்ளயும் மதியம் 12 மணிக்குள்ளயும் இரவு 6 to 8 மணிக்குள்ளயும் சாப்பிட பழகிக்கோங்க. தினமும் சின்ன சின்ன உடற்பயிற்சி செய்வது ரொம்ப அவசியங்க. மனசும் உடம்பும்தான் ஒரு மனிதனுடைய உண்மையான சொத்துங்க. அத நல்லா பார்த்துக்கிட்டாதான் நம்ம வாழ்க்கையில் இன்னும் முன்னேற முடியும். வேலை, தொழில் எதுவா இருந்தாலும் நீங்க முன்னாடி நின்று செய்ய வேண்டுங்க. மறைமுகமா பின்னால நின்று செய்யக்கூடிய விஷயங்கள்ல உங்கள ஒரு கருவியா வச்சு மற்றவர்கள் முன்னேறிட்டு போயிருவாங்க. மரியாதை இல்லாத இடத்துல மேஷம் ராசிக்காரங்க ஒரு நிமிடம் கூட நிக்கவே கூடாதுங்க. வாழ்க்கை முழுவதும் நீங்க நினைத்தபடி சுபிட்சமா அமைய வேண்டுமானால் எல்லா விஷயத்திலும் ஒரு சின்ன மாற்றத்தை கொண்டு வர வேண்டுங்க. நல்லதே நடக்கும். நல்லது மட்டும்தான் நடக்கும். நன்றி, வணக்கம். நம்மளுடைய மேஷர் ராசில பிறந்த பெண்களுக்கு பொதுவாவே பேச்சு திறமை ரொம்ப அதிகமா இருக்குங்க. ஆனா அந்த பேச்சு திறமைய வீட்டுக்கு வெளியில 4 பேருக்கு நல்லது செய்ய வச்சுக்கொள்ள வேண்டுங்க. வீட்டு உறவுகளிடம் அந்த பேச்சு திறமைய காட்டினா அது தேவையற்ற வாக்குவாதமா மாறி மனக்கசப்பை ஏற்படுத்திடும். குடும்பத்துல எப்பவும் நல்லது மட்டும் நடக்கணும் அப்படின்னு நினைச்சா வார்த்தைகள்ல கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணுங்க. இந்த தகவல்கள் உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும்னு நம்புறேன். இது போல இன்னும் பல பயனுள்ள ஜோதிட தகவல்களை தெரிஞ்சுக்க நம்ம சேனலோட இணைந்திருங்க. வாழ்க வளமுடன்.